ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஜேகேயோட ஃபீலிங்கான லெட்டர். ஜேகே மிலிட்ரியில் இருக்காரு. ஸோ அவரோட ஃபேன்ஸ்க்காகவும் அவரோட ஆர்மிஸ்க்காகவும் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி அதை வேவர்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிடிஎஸ்ல ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன், அதே நேரத்தில் அதிக இமேஜினேஷன் உள்ள ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அது ஜேகே. அது இந்த லெட்டர்ல தெளிவா தெரிஞ்சது. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹாப்பியா இருக்கட்டும் இல்ல சேடா இருக்கட்டும், ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதே மனநிலைமையில தான் நம்மளோட ஜேகே இப்ப இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஜேகே அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்காக எழுதின லெட்டர். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஜேகே டு ஆர்மி. ஆர்மி, நீங்க எல்லாரும் ஹெல்த்தியா தானே இருக்கிறீங்க? இப்போ கிளைமேட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப சூடாக இருந்தது, இப்போ ரொம்ப குளிராக இருக்குது. இதை பார்க்கும்போது என்னோட மனசு தான் இது காட்டுது. இப்போ கிளைமேட் கொஞ்சம் கவலை கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த கட்டத்தில் இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப நீளமான மாதிரி இருக்கு. இது எனக்கு கவலையை கொடுக்குது. இது எப்படிப்பட்ட இரவு அப்படின்னா, என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சில சமயம் ஆர்மி கூட சேர்ந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன் உதட்டில் சிரிப்பு வருது. எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் மறுபக்கம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இது கற்பனை தான், இது என்னோட இமேஜினேஷன் தான். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த சந்தேகத்துக்கு மேலேயே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் கூட இந்த இமேஜினேஷனில் விட அழகான ஒரு நினைவுகளை என்னால் உருவாக்க முடியும், சந்தேகமே இல்லாமல். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் நான் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது ஆர்மிக்காக. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, என்னோட கதையை எழுதக்கூடிய பென்சிலோட ஓனர் நீங்க தான். இது என்னால் மறக்கவே முடியாது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இதுவும் தெரியும், நான் கொஞ்சம் அவசரக்காரன். இதுக்காக நான் நிறைய ஆர்வத்தோட காத்துட்ருக்கேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கவலையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இருந்தாலும் நான் கொஞ்சம் கேரக்டர்ஸை எழுதுனால எனக்கு தோணுது, நான் இந்த எண்ணங்களில் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை பற்றி ரொம்பவே அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட இதை சொல்ல தான் நினச்சேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்கள் நினைவு எனக்கு ரொம்ப அதிகமாக வருது. நான் எப்போ போல் காத்திருக்கேன் உங்களுக்காக. ப்ளீஸ் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஐ லவ் யூ, ஜேகே. ஓ, நீங்கள் மட்டும் இல்லை ஜேகே, ஃபேன்ஸ் ஆர்மிஸ் எல்லாருமே உங்களுக்காக க்ரேஸியாக காத்துட்ருக்காங்க. எஸ், ஜேகே ரொம்ப யோசிக்கிறாரு. மிலிட்ரியிலேருந்து வந்த பிறகு அவர் என்ன செய்யணும், ஆர்மியை எப்படி மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ கவலைப்பட்டுட்ருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டு இருக்காரு, அவரோட மிலிட்ரி ட்ரைனிங் முடிய போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இப்படி நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. எனிவேஸ், ஜேகே ரொம்ப ஸ்வீட், அதோடு சேர்ந்து ரொம்ப இன்னசென்ட்டும் கூட. அதனால தான் ஹோபி இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீ அடல்ட் அப்படின்ட்டு. பட் சந்தேகமே இல்லை, அவர் அடல்ட்டு தான், இருந்தாலும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. எனிவேஸ், ஜேகேவோட மிலிட்ரி சர்வீஸ் முடியறதுக்கு இன்னும் 4 months தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளோட பிடிஎஸ் பாய்ஸோட எல்லாரோட மிலிட்ரி சர்வும் கிட்டத்தட்ட 85% வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மீனிங் சீக்கிரமாகவே பாய்ஸ் வர போகிறாங்க. எஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜேகே. உங்களோட லெட்டருக்காக நாங்களும் உங்களுக்காக க்ரேஸியாக காத்துட்ருக்கோம். வி ஆல் லவ் யூ. எஸ். ஓகே, இந்த லெட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.